அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ மன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரஹா ஃபலஹு அஸாபும் முஹீன். அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்தில் இஸ்லாமிய திருமணமும் வரம்பு மீறல்களும் என்கின்ற தலைப்பில் ஏக இறைவனால் விதிக்கப்பட்டுள்ள மார்க்க வரம்புகளை மீறுகிற பொழுது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, அந்த விளைவுகள் சமுதாயத்திலே எது போன்ற வழிகேடுகளை எல்லாம் உருவாக்கும் என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் மார்க்க ரீதியிலே ஏக இறைவன் விதியாக்கி இருக்கக்கூடிய வரைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ ஏக இறைவனால் விதிக்கப்பட்டுள்ள மார்க்க வரம்புகளை மீறிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த விஷயத்திலே அவர்கள் வரம்புகளை மீறுகிறார்களோ அதனுடைய விளைவுகளை கண்ணால் கண்ட பிறகு, அதனுடைய மோசமான சூழ்நிலைகளை கண்ணால் கண்டதற்கு பிறகும் அதுபோன்ற அந்த வரம்புகளில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இன்று வரை ஏற்படவில்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நம்மவர்களுக்கு கற்றுத்தருவதோடு ஒரு முஸ்லிம் எந்த ஒரு சூழலிலும் வரம்பை மீறி நடக்கவே கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அளவுக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. அது குடும்பவியலாக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது, அதே மாதிரி உலகியலாக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது, நட்பாக இருந்தாலும் வரம்பு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் ஒரு வரம்பை ஏற்படுத்தி இந்த முறையில் தான் வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு தடவை சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டு சொல்றாங்க, அலா இன்னி ஊத்தூத்து குத்தா, எனக்கு அல்லாஹ் வேதத்தை வழங்கி இருக்கிறான். சஹாபாக்கள்கிட்ட இதை சொல்றாங்க, அலா இன்னி ஊத்தீது கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான், மித்லஹு மாஹு, அந்த வேதத்தை போன்று இன்னொன்றையும் வழங்கி இருக்கிறான். அதாவது அல்லாஹ் வந்து எனக்கு குர்ஆனை மட்டும் கொடுக்கல, குர்ஆன் மாதிரி இன்னொன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அலா யூசிகு ரஜுலுன் ஸபானுன் அலா அரீகதிஹி, ஒரு மனிதன் ஜாலியாக படுத்துக்கொண்டு அவனுக்கு தோன்வதையெல்லாம் சொல்கிறான், இதை செய்ய வேணாம். சில பேர் அறிவுபூர்வமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பேசக்கூடிய அந்த சொற்கள், அந்த வாக்கியங்கள் எல்லாம் உங்களை கவரக்கூடியதாக இருந்தாலும் யகூல அலைக்கும் ஹாதல் குர்ஆன், உங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா குர்ஆனை பற்றி பிடிப்பதுதான். குர்ஆன் தான் நம்ம சொல்லுவோம், ஆனா அதுக்குள்ள என்ன அடக்கம், நபிமொழியும் அடக்கம். அதுக்குதான் ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு குர்ஆனையும் வழங்கி இருக்கிறான், குர்ஆன் மாதிரி வேற ஒன்றையும்
இருக்கிறான் அப்படின்னு சொன்னது காரணமே என்னன்னு அதுதான். அப்ப ஃபமா வஜத்தும் ஃபீஹி ஹலாலுன் ஃபஹில்லுஹு, குர்ஆன்ல உங்களுக்கு எதை அல்லாஹ் ஹலாலுன்னு சொல்லி இருக்கிறானோ அதை ஹலாலுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹராமின் ஃபஹர்ரிமுஹு, குர்ஆன்ல எதை வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அதை நீங்க ஹராம்னு சொல்லுங்க. இது ஏன் இதை சொல்றாங்க? ஒரு முஸ்லீம் வந்து ஹலாலுன்னு அல்லாஹ் சொல்றதை மட்டும்தான் செய்யணும். ஹராம்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த விஷயத்தை தடுத்து இருக்கிறானோ அதான் எல்லைங்கிறது. அந்த எல்லையை தாண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுங்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு நபிமொழி, அயஹ்சிபு அஹதுக்கும் முத்தகீன் அலா அரீகதிஹி, ஒரு மனிதன் ஜாலியாக ஒரு கட்டிலே சாய்ந்து கொண்டு, எதுக்காக வேண்டி இதை சொல்றாங்கன்னு கேட்டா, ஜாலியா படுத்துக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு சரியான முறையில் சிந்தனையில வேலை செய்யாது. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஜாலியா நேரத்தை எப்படி கடத்துறது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை தான் அந்த மனுஷனுக்கு இருக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. அப்படி ஜாலியாக படுத்துக்கொண்டு கது எவனும் அன்னல்லாஹ் லம் யுஹர்ரிமு ஷையன் இல்லா மா ஃபீ ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனில் அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்றானோ அதை தவிர வேறு ஹராம் இல்லை. இப்படி அவன் நினைக்கிறான். அவனா என்ன நினைக்கிறான்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து அல்லாஹ் ஹராம்னு சொல்லி இருக்கிறான்ல, அதுதான் ஹராம். குர்ஆன்ல அல்லாஹ் எதை வந்து ஹராம்னு சொல்லலையோ அது எல்லாம் ஹலால் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க என்று சொல்லிவிட்டு, அலாவ இன்னி வல்லாஹி கது வாழ்த்து, நானும் உங்களுக்கு சில உபதேசங்களை செய்திருக்கிறேன். அது குர்ஆன்ல இருக்காது. குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் இருக்காதுல்ல, அப்படி இல்லையில. அப்ப நானும் உங்களுக்கு சில உபதேசங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். வாமர்த்து, நானும் சில கட்டளைகளை போட்டிருக்கிறேன். நகைத்து அஷ்யா, நானும் எத்தனையோ விஷயங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், தடை செய்திருக்கிறேன். ஐயுஹா அப்படி சொல்லிட்டு இன்னஹா மிதுல் குர்ஆன், அதுவும் குர்ஆனுக்கு சமமானதுதான். எதுக்கு சொல்றாங்க இத? நீங்க குர்ஆனை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப குர்ஆன்ல வந்து மீசையை வளர்த்தாதீங்கன்னு இருக்கா, தாடி வைங்கன்னு இருக்கா குர்ஆன்ல? இல்லையில. சரி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல, ஏன் சொல்லல? தேவையில்லைங்கிறனால அல்லாஹ் சொல்லலையா? அப்படி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது இல்ல. அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல இல்ல. நீங்க மீசையை வந்து இந்த மாப்போசி மீசைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க வைக்க கூடாதுன்னு குர்ஆன்ல இல்ல, இந்த வாயில வர்ற மாதிரி. ஆனா ஹதீஸ்ல இருக்குல்ல, அதை நான் தான் சொல்லி இருக்கிறேன். இப்படி எத்தனையோ விஷயங்களை நீங்க பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் இல்லாத பல செய்திகளை ஹதீஸ்கள் பேசுதா இல்லையா? இப்ப வந்து ஒரு ஆணோடு பெண் தனித்து பயணம் போக வேணாம்னு நம்ம எல்லாம் விளங்கி வச்சிருக்கோம். இது குர்ஆன்ல எங்க இருக்குது? குர்ஆன்ல எந்த வசனத்திலேயாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கா? சினிமா பார்க்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? இசையை கேட்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? மொழிபெயர்ப்புல நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இசை ஹராம்னு குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதாங்க? அதனால நீங்க இந்த அகல குர்ஆன் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அகல குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க என்னன்னா இசையெல்லாம் ஹராம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குர்ஆன்ல இல்ல, குர்ஆன்ல இசையை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல எது வந்து வரம்பு என்று அல்லாஹ் சொல்றானோ அதை மட்டும்தான் அவன் வரம்புன்னு நினைக்கிறான். ஆனா அப்படி நீங்க நினைக்காதீங்க. நானும் பல செய்திகளை செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்த கருத்து தான் அல்லாஹ் குர்ஆன் முழுவதும் சொல்றான். வமைய அஸில்லாஹு வ ரசூலஹு வயதஅதிய ஹுதூதா, யார் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, ரெண்டுமே ஒரே கட்டளையாக இருக்குமே. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லிடுறதுல பொருத்தம் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுகிறார்களோ, கட்டளைன்னா வரம்பு, அல்லாஹ்வுடைய தூதனுடைய கட்டளைக்கு மாறுகிறார்களோ அவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. யுத்ஹிலுஹு நாரா, அவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. ஹாலிதன், அதுல ரொம்ப நிரந்தரமா இருப்பாங்க. வலஹு அதாபு முஹீன், இழிவு தரக்கூடிய வேதனை தான் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல இப்படி நிறைய வசனங்களை நீங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல நம்ம இந்த சாரத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன சாரம்? அல்லாஹ்வும் ரசூலும் இந்த விஷயத்துல வந்து வரம்பு வைத்து விட்டான். அந்த வரம்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலும் மீறிவிடக்கூடாது. அது சமுதாயத்தினுடைய பழக்கமாக இருக்கும். இன்றைக்கு நவீன காலத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் தப்பாகவே இருக்காது. அந்த காலத்துல தப்பா இருந்துச்சு பாத்தீங்களா?
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தப்பா பார்த்திருப்பான், இன்னைக்கு தப்பாவே இருக்காது. இதெல்லாம் சாதாரணமா. ஒரு காலத்துல தண்ணி அடிக்கிறது மறந்து தான் அடிச்சுட்டு இருந்தான், அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு நான் நம்ப மாட்டேன், பொய் சொல்லாத கேட்கலாம். என்னதுக்கு பொய் சொல்றேன்? இன்னைக்கு தண்ணி அடிக்காத யாருன்னு கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எது வந்து தவறு என்று இருந்ததோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது தவறு இல்லையில. அப்ப இந்த மாதிரி தான் அறிவு பேசும். அறிவு என்ன பேசும்னு கேட்டா, நம்மளுக்கு வந்து இது சரின்னு தெரியும், சரின்னு சொல்லி நம்ம காலை விட்டு குர்ஆன் ஹதீஸினுடைய எல்லையை நம்ம தாண்டணும்னு சொன்னா நிச்சயமா நம்மள்ட்ட வழிகேடுகள் வரும். அதுக்கு தான் திருமணத்தை கொண்டு வந்து இந்த தலைப்போட நம்ம ஜாயின் பண்ணோம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னது? திருமணம் என்பது. எல்லா மதத்தவர்களும் கல்யாணத்தை என்ன செய்வாங்கன்னா செய்வார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. மற்றவர்கள் திருமணத்தை எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு கேட்டா, அது வந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிற லெவல்ல பேச மாட்டாங்க. கல்யாணம் பண்றதுன்னா பண்ணிக்க அவ்வளவுதான். ஆனா ஆன்மீகத்திற்கு திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு இடையூறு. அதை இறைவனுடைய திருப்தி கிடைக்காதான். அதனாலதான் நீங்க பாக்குறீங்களா, சன்னியாசிகளை நீங்க பாக்குறீங்களா, கல்யாணம் பண்ண மாட்டேன்பா. ஆனா அந்த விஷயத்துல உருப்படியா இருக்கிறது இல்லை. இருந்தாலும் சொல்லிக்குவான், கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? கடவுளை மறந்துடுவீங்க. இப்படித்தான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் இப்படித்தான் சொல்லுது. ஆனா இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யுது? திருமணத்தை அது ஒரு ஆன்மீக வழிமுறையாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வலக்கத் அர்ஸல்னா ருஸுலம் மின் கப்லிக. நபியே, உமக்கு முன்னால் எத்தனையோ தூதர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹா அஸ்வாஜன் வ துர்ரிய்யன். எல்லா தூதர்களுக்கும் மனைவி இருந்தார்கள், மக்களும் இருந்தார்கள். இப்ப நபிமார்கள் தானே இறைவனுடைய தூதர். ஆன்மீகத்தை சொன்னாங்க. அதுல ஒரு நபி கூட என்ன இல்ல, கல்யாணம் ஆகாம இல்ல. குர்ஆன்ல தான் இருக்குது. குர்ஆன்ல தான் எந்த ஒரு நபி என்ன செய்யல, நான் கல்யாணம் பண்ணலன்னு அவர் சொல்லவே. திருமணம் செய்தவர்களாக இருந்தார்கள், பிள்ளை குட்டி உடையவர்களாக இருந்தார்கள். இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் வரலாறுல படிக்கிறோம்ல, என்ன சந்தேகம்? ஈசா நபி கல்யாணம் ஆகல. ஈசா நபிக்கு கல்யாணம் ஆகலையா? அதை பத்தி எல்லாம் சொல்லலையா? ஈசா நபிக்கு கல்யாணம் ஆகலே நல்லா சொல்றானா, இல்ல அதை பத்தி சொல்லாம இருக்கிறானா? எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கையை வந்து அல்லாஹ் சொல்லாம தான் இருக்கான். 1,24,000 நபிமார்கள் நம்ம சொல்றோம் இல்ல, எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை அதுல இருக்கா? அல்ல, சொல்லப்பட்ட நபிமார்கள் 25 தானே. அந்த 25 நபிமார்களுடைய வரலாறு முழுசா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லல. அப்ப குர்ஆனில் சொல்லப்படாத காரணத்தினால இவருக்கு கல்யாணமாக நம்ம சொல்லக்கூடாது, அல்லாஹ் சொல்லல அவ்வளவுதான். ஆனா பொதுவான மேட்ரு என்ன? இறை தூதர்கள் அனைவருமே மனைவியர்கள் உடையவர்களாக இருந்தார்கள் சொல்றதா பொதுவான மேட்ரு. இன்னும் சொல்ல போனா இந்த ஈசா நபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மௌத்தா போல வரத்தானே போறாரு. ஒருவேளை அன்னைக்கு கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் வந்து கல்யாணம் பண்ண போறாரு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எந்த ஒரு நபி என்ன செய்யல, திருமணம் செய்யாமல் இருந்ததே இல்லை. ஆக ஆன்மீகத்தினுடைய வழியாகவும் இருக்கிறது. அறிவியலே அதுதான். அறிவியல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இயல்பு என்ன? இது இயல்புக்கு மாற்றமாக பேசுறது. ஒரு ஆணுடைய அந்த உடல் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதையும் பாருங்க, பெண்ணுடைய உடல் அமைப்பையும் பாருங்க. கரெக்டா இவங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு இவங்க தேவைன்னு தான் படைச்சிருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த வெளித்தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, மனிதனுடைய வெளித்தோற்றமே நமக்கு என்னத்தை காட்டுது? ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை தேவைன்னு காட்டுது, ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை தேவைன்னு காட்டுது. தெளிவா காட்டுது இல்லையா? அதுக்கு மாத்தமா இவன் பேசிட்டு இருக்கான். நம்மளுடைய உணர்வுகள் பேசுகிறது, நம்மளுடைய ஆசைகள் பேசுகிறது. எவன் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறானோ அவனுடைய வழிகேடுகள் அதை நம்மளுக்கு என்ன செய்யுது? ரொம்ப தெளிவாக எத்தி வைக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும் போது என்ன செய்யறான்? திருமணத்தை வேணாம், ஆன்மீகத்திற்கு எதிரானு சொல்றான் பாத்தீங்களா? இஸ்லாம் அப்படி சொல்லவே. எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு கேட்டா, இந்த திருமணத்துக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? பலவிதமான வரம்புகளை நம்மளுக்கு சொல்லுகிறார். அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு பெற்றோர்களும் நடக்க வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க வேண்டும். ஆனால் அந்த வரம்புகளை வந்து முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பேர் என்ன செய்யறது இல்ல, பின்பற்றுவதே கிடையாது. சொல்ல போனா ஏகத்துவவாதிகளை பின்பற்றுவது கிடையாதுங்கிறது. ஏகத்துவவாதிகள் என்று நாம சொல்றோம் பாத்தீங்களா? நாமளே மார்க்கத்தில் திருமணத்துக்குன்னு பல வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வழிமுறை என்ன? மனிஸ்ததாக மீன்குமுல் பாஹா பல்யத்த சவாஜ். திருமணத்தை பத்தி ஒரு மனிதன் எப்ப சிந்திக்கணும்? இஸ்லாம் அதிலிருந்தே பேசுது பாருங்க.
பொதுவா கல்யாணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, திருமணத்தை நீங்க எப்ப சிந்திக்கணும், ஏன்னா பல கட்டம் இருக்குல்ல. இந்த கட்டத்துல என்னவோ அதைத்தான் நான் செய்யலாம். அப்ப நான் ஜும்மா பண்றதுக்கு வந்துருக்கேன், ஜும்மா தான் நான் பண்ணணும், ஏன்னா இது அதுக்குரிய நேரம் தானே. இது எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த இடத்துல வந்து நான் அதை செய்ய முடியாது. ஏன்? இது ஜும்மா நேரம், இது சாப்பிட்ற நேரம், ஒதுங்கி இருக்கான் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் மனவாழ்வுக்குன்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கா இல்ல? என்ன கட்டம்? அந்த வரம்பை கூட தப்பா ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன வரம்பு? திருமணத்துக்குன்னு ஒரு வயசை போட்டுக்கிறது. என்ன வயசா? ஆம்பளையா இருந்தா 21 வயசா, பொம்பளையா இருந்தா 18 வயசு. இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. என்னன்னு பாத்தீங்கன்னா அது இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பொம்பளை கூட 16 வச்சுக்கிட்டான், இன்னொரு 5 வருஷம் போனா 10 வயசு ஆக்கிடுவான். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிலைமையில இருந்துட்டு இருக்குது. பாக்குறமே இல்லையா? மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த வயசுல ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த வயசுல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இஸ்லாம் அப்படி சொல்லல. வயசு கணக்கே கிடையாது. வருஷம் பல காலங்கள் நம்ம பின்னாடி போக போக உடலியல் மாற்றங்கள் நிறைய வரும். ஒரு ஆணுடைய தகுதி என்ன? திருமணம்ங்கிறது அரை மணி நேரத்தில் போயிட்டு வரக்கூடிய விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய பந்தம், அது ஒரு வாழ்க்கை முறை. அப்ப என்ன நம்பி ஒரு பெண்ணு வர்றான்னு சொன்னா அவளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு, கவனிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய பொருளாதாரம் இருக்குதா? முதல் சிந்தனை. இரண்டாவது என்ன? என்னுடைய உடலியல் அப்படி இருக்குதா? இந்த ரெண்டும் இருந்துதான் திருமணம் பத்தி சிந்தி இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் எப்படி வரம்பு கட்டுது? இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இல்ல, நீயே உங்க அப்பன்ட்ட தான் செலவு காசு வாங்கிட்டு இருக்கிற, 100 ரூபா தாங்கிற, 50 ரூபாய்க்கு திரும்பி பாக்கெட் இருந்து எடுத்துட்டு போயிடுற, உனக்கு என்னது கல்யாணம்? அந்த நேரத்தில் உனக்கு என்னது கல்யாணம்? அந்த சிந்தனை எதுக்கு? நீ படிக்கிற வயசுல படிப்புல மட்டும் கவனம் செலுத்து, அதே மாதிரி உழைக்கிற வயசுல உழைப்புல மட்டும் கவனம் செலுத்து. ஆனா இன்றைக்கு இந்த இளைஞர்கள் என்ன செய்யலன்னா, அவனுடைய வாழ்க்கையவே அவன் என்ன செஞ்சான்? நாசமாக்கி கொள்கிறான். சொல்ல போனா அந்த வயசுல உண்மையிலேயே புரியாது. சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த காலத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே அவங்க வயசுல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியறது இல்லை? அட நம்மளும் நீ செஞ்ச சேட்டையை செஞ்ச ஆளுதான், நீ என்னவெல்லாம் செஞ்சையோ அது எல்லாமே நம்மளும் செஞ்ச ஆளுதான். அது செஞ்சு 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 வரும்போது அடிபட்டு வரக்கூடிய சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அறிவுரைகள் ஏறுறது இல்லை. இப்ப என்ன? படிக்கிற வயசுல அவன் அதுல போய் சிந்தனை செலுத்துறானா, படிப்புல உழைக்கக்கூடிய வயசுல இவனை நம்பி அம்மா இருக்கிறாங்க, இவனை நம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த மாதிரியான ரூட்ல போயிட்டான்னு வைங்களேன், உழைக்கக்கூடிய தன்மை அடிபட்டு போயிடும். கடைசியில திருமணமாகும் போது பாத்தீங்கன்னா கல்யாண நேரத்துல என் கையில 5000 ரூபாய் தான் இருந்துதான். கல்யாண நேரத்துல அவனோட 10,000 ரூபாய் மட்டும்தான் இருந்துதான். ஏமாந்து நிற்கிறானே இல்லையா? அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது? முதல்ல திருமண வாழ்க்கைன்னு வந்துருச்சா அதுக்குள்ள வரமுறை என்ன, வரம்பு என்ன, உனக்கு அதற்கான தகுதி இருக்குதா? பெண்ணுக்கு என்ன தகுதி? பெண்ணுக்குரிய தகுதி என்னன்னா உடலியல் தகுதி மட்டும்தான். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பெண்கள் உழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லல. பொருளாதார கடமை யார்கிட்ட இருக்குது? ஆண்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அப்ப ஆண் உழைக்கிறானான்னு பார்க்கணும். சும்மா ஒண்ணும் பண்ணாம ஊட சுத்திட்டு இருக்கிற நாதாரிகளை கொண்டு வந்து கட்டியெல்லாம் வைக்க முடியாது. அவன் பணக்காரனுக்கு பிறந்தாங்கிற காரணத்துல கட்டி வைக்க முடியுமா? நீ சோறு போடு, ஓம் பொண்டாட்டிக்கு நீ சோறு போடுவோம், அப்பன் சொந்தத்தை கொடுக்கறது அல்ல. அவ ஒன்ன நம்பி தானே வந்திருக்கிறா. அப்ப இந்த மாதிரி ஆண்களுக்கு நீங்க இந்த வரமுறையை பாருங்க. பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் சொல்லி அந்த உடலியல் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, திருமணத்திற்குரிய அந்த உடலியல் அமைப்பெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குதா, அந்த பக்குவம் இருக்குதா, இதையெல்லாம் பார்த்து திருமணம் செஞ்சு வைங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா இல்லையா? இன்றைக்கு இந்த வரமுறையை நம்ம பின்பற்றமா? இன்றைக்கு இதுல நம்ம கவனம் செலுத்துறோமாங்கிறோம். என் புள்ள கெட்டு போயிடக்கூடாது, என் புள்ள வழி தவறக்கூடாது, இந்த சிந்தனை இருக்குது. இதெல்லாம் நீ முதல்ல யோசிச்சியா? ஒரு வீட்டுல 3 பொட்டை புள்ள, மூத்தவன் பையன், இந்த 3 பொட்டை பிள்ளைக்கு கல்யாணம் ஆக முடியும் இவனை வெயிட்டிங்லேயே வச்சிருப்பாங்க. அப்படி பாக்குறீங்க நிறைய பக்கம், நிறைய பக்கம் எப்படி வச்சிருப்பாங்கன்னு கேட்டா அவனுக்கு 3 தங்கச்சி இருக்கும். 3 தங்கச்சியும் போட்டு வெயிட்டிங்ல வைக்கிறது. யாரு? அண்ணன். ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல? தங்கச்சிக்கு பண்றதுன்னா உலகம் இப்படி பேசணும், உலகம் பேசுறது இருக்கட்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வழிமுறை என்ன? தங்கச்சி அவன் கவனிக்க மாட்டானா. ஏன்னா இன்றைக்கு பெண்கள் மேல் நம்பிக்கை இல்லைல்ல. கொண்டாட்டி வந்தா எல்லாமே அவளுக்கு பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவா, அம்மாவுக்கே கொடுக்காமல இருக்கிறா, தடையாவில் இருக்கிற அந்த பயத்தில் தான் என்ன பண்றாங்க? இல்ல பொருள் ஆக்கி இவனுக்கு 25 வயசு இழுத்து நீட்டி 30 வயசு தாண்டி போயிடும். பாக்குறீங்களா இல்லையா? இவனுக்கு 30 ஆனா
இவங்க கட்டக்கூடிய பொண்டாட்டி 28 வயசா இருக்கும். எல்லாமே மாறுது பாருங்க. மாறுதா இல்லையா? இதெல்லாம் இயல்புக்கு மாற்றம். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தருவா? இது யார் சொல்லி தருவாங்க? கோயிலில் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்களா? இந்த மாதிரி சர்ச்சில் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை நீங்க படிக்கக்கூடிய காலேஜில் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்களா? மார்க்கம் தான் சொல்லி கொடுக்கும். இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மார்க்கமா இருக்கிற காரணத்தினால, இறை தூதரே இந்த சட்டங்களை நமக்கு சொல்லி கொடுத்த காரணத்தினால எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைமுறை ரீதியாக இருக்கிறது. இருக்க இல்லையா? அதை விட ஒன்றும் பெரிய சமாச்சாரம். ஹராம சாதாரணமாக ஏற்றுக்குவோம், ஹலால வெறுப்பு மாதிரி பார்ப்போம். அப்படி விஷயங்கள் இருக்குல்ல. அவன் ஹராம செய்வான், மறந்து மறந்து பண்ணா பரவாயில்ல. ஹலால செய்யும் போது ஒன்னால என் பேரை கேட்டு பச்சு. எனக்கு தந்தை எங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க. இப்ப அவருக்கு மனவாழ்வு இல்லை, அந்த அளவுக்கு வயசு ஆகல. 40 வயசுல நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. மனவாழ்வுன்னா என்ன? இணைவது மட்டுமா மனவாழ்வு? அப்படி இல்லை இல்லைங்க. அதெல்லாம் சும்மா ஒரு 10 பாயிண்ட் தான். 100 மார்க் போட்டீங்கன்னா 90 மார்க் வந்து வேற வேற விஷயங்கள் இருக்கிறாரு. அப்ப அவருக்குன்னு சொல்லி ஒரு வயது மூப்பு வரும், என்னென்னமோ தேவைகள் இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணுவாரு? பாப்பாவுக்கு அந்த சிந்தனை இருக்கும், இருந்தாலும் சொல்ல மாட்டாரு. ஆனா நம்ம இதை உணரணும். இந்த பெத்த அப்பனெல்லாம் வந்து சொல்ல மாட்டான். பசி எடுக்குதுங்கிறது வந்து அப்பன் சொன்னாதான் தெரியுமா உனக்கு பசிக்குது இல்ல? இதே மாதிரி அவருக்கு பசி தானே செய்யும். என்ன உன்னோட பசி அதிகமா இருக்கு, அவனோட பசி கம்மியா இருக்கு, அவ்வளவுதானே வித்தியாசம். இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க? சிந்திக்காம அது எப்படி அப்பா கல்யாணம் பண்ண போறாரு, அப்பாவுக்கு கல்யாணமா, ஊர் என்ன பேசும், ஜமாத்துக்கார என்ன பேசுவான், நம்ம இந்த வீதியில் நடமாட முடியுமா? இவன் இப்படி சொல்லி சொல்லி தடுத்துருவானா? அவர் வேற பக்கம் நடமாடி இவன் கரெக்டா நடமாடுறத இவன் தடுக்கிறான். அவர் என்ன செய்வாரு? நாங்க மார்க்கெட் முடி போவேன். என்னடா மார்க்கெட் முடி போறது? என்ன மார்க்கெட்? மார்க்கெட்ல ஒரு ஆள் அங்க இருக்கு, சந்தையில ஒரு ஆள் இங்க இருக்கு. திடீர்னு என்ன செய்வார்? வாப்பா எனக்கு 4 நாள் மதுரை ஒரு வேலை இருக்கும்பாரு. என்ன வேலை? என்ன வேலைங்கிறது? அப்ப அவனை கொண்டு வழிகேட்டில் தள்ளது யாரு? இந்த வரம்பை மீறி நடக்க வைக்கிறது யாரு? குடும்பத்தவர்கள் தானே. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறோம். அல்லாஹ் சொல்றான் அனுமதி. இப்ப எல்லாருமே இப்படி நம்மளுக்கு தெரியுது, என்னங்கள் தெரியல, நம்மளாவது கவனிக்கணும். சொல்லு, உன் பொண்டாட்டி கவனிப்பாளா, உங்க அப்பனை கவனிப்பாளா? சொல்லு. சோறு போடுவாளா? அவன் படுத்திருக்கும் போது சிறுநீர் கழிச்சான வந்து கழுவி விடுவாளா? நீ தான் அப்படி பண்ணுவியா? பண்ண மாட்டேல. அப்ப ஒன்ன பெத்தவன் தான் அவன். நீ ஏன் அதை குறுகிய கண்ணோட்டத்தை நீ ஏன் சிந்திக்கிற? அசிங்கமாவே ஏன் சிந்திக்கிற? இது இறைவன் ஹலாலாக்கி வச்ச விஷயம் இல்லைங்க. இது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி. ஆம்பளைக்கு மட்டும் நான் இதை சொல்லல, பெண்களும் விதவையாக இருக்கிறார்களா? 40 வயசாச்சா, இன்னி என்ன வாழ்ந்துட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டாலே நீ சொல்ற? அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னலி ஐனிக அலைக ஹக்கா வ இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்காது, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்காது. ஏன்னா சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய தாற்பயம் நமக்கு புரியாது. ஒரு மனிதன் சீராக செயல்படுவதற்கு, ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு, மன உளைச்சல் இல்லாமல் செயல்படுவதற்கெல்லாம் இது மாதிரியான வாழ்க்கை முறை தேவைப்படுது. ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போகும்போதே மனைவியை கூட்டண போனாங்க. அப்ப மனைவினா என்னது? நீ பார்த்துட்டு இருக்கிற மனைவி தான் சினிமாவில் டான்ஸ் மட்டும் ஆடிட்டு இருப்பா, சும்மா காதை மட்டும் பாடிட்டு இருப்பா. இதுக்கு பேர் அல்ல, இதெல்லாம் சும்மா கற்பனை. இதெல்லாம் நடைமுறைக்கெல்லாம் இது வராது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே இல்லையா? பெருசா 18 வயசுல என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. 18 வயசுல 19 வயசுக்கு வீட்டில் வந்துருவான். புருஷன் அடிக்கிறான், புருஷன் உதைக்கிறான் சொல்றாங்கல்ல. எந்த பெற்றோராவது கரெக்டா அதை வந்து கவனிச்சிருக்கிறாங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா கடமை முடிஞ்சுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ வந்து என்னத்தை சொன்னாலும் சரி, உலகம் அப்படித்தான் இருக்கும், அது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போமா, இப்படியே சொல்ற. நிறைய பேர்த்த பார்த்துருக்கீங்களா இல்லையா? அறிவுரை சொல்லணும், அது வேற. திருமணத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அறிவுரையை அப்ப சொல்லாம எல்லாத்தையும் பின்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. சில விஷயம் நல்லா விளங்கிக்கணும். அடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருந்தோம், அடிபட்டா முடிஞ்சு போச்சு, கையை வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி புலம்பனா என்ன, அழுதா என்ன, ஒண்ணு நடக்காது. வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப முன்னாடி சொல்ல வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் சொல்லாம இவனுக்கும் போய் எங்க வாழ தெரியல. உண்மையிலேயே அவன் என்ன செஞ்சிருப்பான்? அவன் வந்து ஒரு பேடினா இருந்திருப்பான். அவன் உண்மையிலேயே வந்து கரெக்டா நடந்திருக்க மாட்டான், உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்திருக்க மாட்டான். வீட்டுக்கு அனுப்பிடுவானா? வாரம் போதெல்லாம் அண்ணி உட்காந்து தான் சொல்றது, அப்பன்னு உட்காந்து, அப்பன் கூட அதிகமா சொல்றது இல்லை, அம்மா உட்காந்து இப்படிதான் சொல்றது. அது பெரியவர்கள் வந்து பேசுறாங்க, என்னத்தை பேசுறாங்க பெரியவர்கள், கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்துப்பாங்க. யாரு போக முடியாம தான் வீட்டுக்கு வந்திருக்கிறான்.
அவன் எத்தனையோ விட்டு கொடுத்து முடியாமனா இவனுடைய அழுப்பு தாங்க முடியலைங்கிறனால வீட்டுக்கு வந்திருக்கா. 18 வயசுல கல்யாணம், 19 வயசுல வீட்டுக்கு வந்தாச்சு, 27 வயசு முடிய வீட்டுல வச்சிருக்கான். சமாதானம் பேசுறாங்களா? இத்தனை வருஷமா சமாதானம்? கையில குழந்தையோட வேற எத்தனையோ ஜமாத்துகள் இருக்குது. கல்யாணம் ஆகி 2 மாசத்துல ஓடி வந்துருவாளா, கருவை வேற சுமந்துட்டு இருப்பான். குழந்தை ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும். இவ வாழ்க்கையை நாசமாகி இந்த நேரத்தில் இவளை கட்டி கொடுத்துருந்தாவோ அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ வந்திருப்பான். இவன் அவளையும் போட்டு வளர்த்து அவளுக்கு 27 வயசாக்கி 25 வயசாக்கி கடைசியில் என்ன செய்யறது, இவனாவது ஒரு கேவனை பிடிச்சிட்டு வந்து கட்டி கொடுக்குறாரு. அவர் வந்து பேசுறான், பிள்ளை இருக்குதா, அவன் பிள்ளை இவன் அம்மா வீட்லயே விட்டு பிள்ளைகளை இங்கேயே விட்டுருன்னு சொல்லி என்ன செய்யறது? சொல்றது புரியுது உங்களுக்கு? இது பயான் இல்ல, வாழ்க்கை பாடம். இது உன் பிள்ளைங்க நாளைக்கு தான் சந்திப்பா. நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இதுல அலைச்சல் இருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க, தெரியும். நீ அக்கான்னு மட்டும் பார்க்காத, அவளுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அதை நீ சாகடிச்சிருக்கிற. உன் பிள்ளைன்னு மட்டும் நீ பார்த்திருக்கிற, அவளோட உணர்வு நீ சாகடிச்சு பார்த்து, நீ சோறு போடுறதா உன்னுடைய வேலை நீ நினைச்சிட்டு சோறு ஆயுது. இதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? தாய்மார்கள் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அறிவுரையை சொல்லுங்க, இப்படி எல்லாம் தான் இருக்கணும், அப்படி எல்லாம் தான் இருக்கணும்னு சொல்லுங்க. இருந்தாலும் ஒரு ஆள் திருப்பி வர்றான்னு என்ன பண்றது? கேட்டா வேற ஒரு கல்யாணம் பண்ணி இப்படி ஆச்சுன்னா போயிட்டு போட்டோம். மார்க்கெல்லாம் அனுமதிச்சிருக்கலாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணி அது அப்படி ஆயிடுச்சு. இது என்னது, நீ விதியை நம்பாதவளா? அப்படி ஆயிடுச்சுன்னா வேற ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மார்க்கம் உங்களுக்கு என்ன தடை பண்ணி இருக்குது? ஆம்பளைக்கு ஒரே நேரத்துல 4 மனைவி, பெண்ணுக்குன்னு ஒண்ணுங்கிறதானா? அப்படி இல்லையில, கலாக்கு விட்டா பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். குலா வேணும்னு போய் ஜமாத்துல போய் முறையிடுறாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல கூட இருக்குது, 4 மாசமா அதான் பேசிட்டு இருக்கு. குலா ஜமாத்துல எப்ப கொடுப்பாரான்னு உங்க புருஷன் வந்து சொன்னாங்கன்னா நாங்க குலா கொடுக்குறோம். பாருங்க, பள்ளிவாசல் தலைவனுக்கு குலானா என்னன்னு தெரியல, பள்ளி செயலாளருக்கு குலானா என்னன்னு தெரியல. தலாக்குங்கிறது ஆம்பளை கொடுக்கிறது, குலாங்கிறது பெண்ணு கொடுக்கறதான. இவங்க குலா லெட்டர் கொண்டு போய் கொடுத்தாச்சு. உங்க புருஷன் வந்து நான் அதை பத்தி சொல்லல, சொன்ன உடனே நாங்கள் கையில் போட்டு கொடுத்துட்றோம். இந்த இடம் வச்சு சமுதாயம் உருப்படுமா? யோசனை நல்ல பண்ணி இது. அதாவது இந்த மன வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கிறது. கோட்டை விட்டுறாது. இது இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், நல்ல கவனமா இருந்துக்குங்க. சில விஷயங்கள் ரசனையா இருக்கும். இப்பவே நீங்க புத்தியோட செயல்பட்டா தான் உண்டு. இந்த அழகை பார்த்துக்கிட்டு, இந்த கவர்ச்சியை பார்த்துக்கிட்டு, ரகசியமா பேசிக்கிட்டு தொலைஞ்சு போயிருவீங்க. எத்தனையோ பேர்த்த கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா ரசனை தான். நீ உலகத்துல எதெல்லாம் இனிமேங்கிறீங்களோ 2 மாசம். உலக அழகியவே கல்யாணம் பண்ணால் 2 மாசம் தான். அதான் அது. அதுக்குதான் மார்க்கம் என்ன பண்ணுது? உனக்கு ஈர்ப்பு விட்டு போயிடும், நீ விட்டு போட்டு ஓடிடக்கூடாது. கட்டுற தாலியை தாலி ஒண்ணு இருக்குல்ல, சமுதாயத்தில் வச்சிருக்கிறாங்கல்ல. அப்ப திருமணங்கிறத கொண்டு வந்து ஒண்ணு வச்சு அவனுடைய தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி பந்தங்களை எல்லாம் கொண்டு வந்து இணைச்சு, எதுக்கு? மனிதனுடைய எண்ணம் அதுதான். பிரியாணி நல்ல போனவங்க நல்லா பிரியாணி சாப்பிடணும் ஆசை இருக்குல்ல. ஜும்மா முடிஞ்ச உடனே டெய்லி பிரியாணி போட்டுட்டே இருக்கு உங்க அம்மா. திம்பிங்களா? வெறுக்குது இல்ல? எல்லாமே தான். உலகத்துல எதுவுமே இந்த நிலைமையில உள்ளதான். நல்ல விலைக்கு கொள்ளலாம். ஆனா நம்ம கற்பனை வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையில யதார்த்தம் என்ன? எல்லாம் இந்த நிலையில தான் இருக்கு. அதுக்காக இஸ்லாம் என்ன செய்யுது? அப்படியெல்லாம் நீ ஓடக்கூடாது. உன் மகன் மேல உனக்கு கடமை இருக்குது, உன் மனைவி மேல உனக்கு கடமை இருக்குது. நீ தலாக் விட்டேன்னா இதையெல்லாம் செய்யணும், நீ தலாக் விட்டேன்னா இந்த கடமையெல்லாம் உன் மேல, நீ விட்டுட்டு போனாலும் உன் மேல இருக்குதுன்னு சுமத்துது. பாத்தீங்களா எப்படி அழகான வாழ்க்கை முறை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இது நம்ம இன்னைக்கு மீறமா இல்லையா? இது போக இப்ப நவீன காலத்துல காதல் கூடாதுன்னு எல்லாமே சொல்றாங்கல்ல. காதல் கூடாது எல்லாமே நம்ம சொல்றோம். நீ உன் புள்ள விஷயத்தை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் ரசூல் என்ன சொன்னாங்க? இதா ஹதப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குல்கஹு. யாருடைய மார்க்கத்தை, நற்குணத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. நல்ல மாப்பிள்ளை வந்துட்டா, நல்ல பொண்ணு வந்தாச்சா, கல்யாணம் பண்ணி வச்ச. ஒண்ணு உன் வயசு முடியும் கல்யாணம் பண்ணாம வேற வீட்டுல போயிட்டே இருக்கணும். வயசு வந்துருச்சா, முடிவு பண்ணிட்டயா, கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாம இங்க என்னவா 2 வருஷம் தள்ளி வைக்கிறது. அப்படியெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. 2 வருஷம் கழிச்சு 2027 நம்ம என்ன செய்யலாம்? கல்யாணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி புடி பிரிச்சு வைக்கிறது. இதுக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இருக்குதா? 2 வருஷம் உனக்கு டைம் இருக்குல்ல. நம்ம தான் சொல்லிட்டோம்ல, மனிதனுடைய மனம் அந்த 2 வருஷத்துல என்ன ஆகும்? நீ பார்த்த பொண்ணை விட வேற ஒரு பொண்ணு அவனுக்கு அழகா தெரியும், நீ பார்த்த மாப்பிள்ளை விட அவனுக்கு வேற ஒண்ணு அழகா தெரியும். அப்ப 2 வருஷம் தேதி போட்டு புடிச்சு எழுதி போட்டு போயிருவாங்களா? அந்த 2 குடும்பம் ஐக்கியமா இருக்கும். இவங்க மனசு மாறிடுங்க. எப்படி கல்யாணம் பண்ணுவான்?
நம்ம குடும்பமே போய் பேசிடுச்சு, இங்க போய் நம்ம போய் வாழ்க்கை நாசமா போயிருங்களா? கணவன் மனைவி என்பது உங்களுக்கு உள்ளே இருக்க வேண்டும். நீ ஊருக்கு புருஷன் பொண்டாட்டியா வாங்கி பிரயோஜனம் இல்லை. நீ தெருவில் 100 பேர் நடந்தானா 90 பேர் ஊருக்கு பொண்டாட்டி புருஷனா வாழ்றான். வீட்டுக்குள்ள எப்படி வாழ்றான்? அவன் மன நிம்மதி இருக்கு அவனுக்கு இல்ல. அவன் மன நிம்மதி அவனே சாகடிச்சுட்டா, அல்லது அவனுடைய பெற்றோர்கள் சாகடித்தார்கள், அல்லது இந்த சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகள் சாகடித்தது. இதுல பெரிய விஷயம் என்ன? 2 வருஷம் டைம். அதுக்கு இடையில என்ன செய்யறது? இவன் அவளுக்கு போன் பண்றான், அவ இவனுக்கு போன் பண்றான். பாக்குறீங்களா? போன் நம்பரை கொடுத்தாரு. பெற்றோர்களுக்கு அது தப்புன்னு தெரியல. பெற்றோர்களுக்கு என்ன தெரியல? கல்யாணம் பண்ண போற ஆள் தானே, மனம் விட்டு பேசுங்க. இவர் என்ன செய்யறது? அப்படி ஒருவர் பேசினால்தான் என்ன செய்யுமா? அது அந்த ஒரு வெங்காயமா அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது தான். ஒருவர் என்னத்தை பேசிக்கிறது கிழிச்சாங்க. 5 வருஷம் காதலிச்சவனெல்லாம் 2 மாசத்துக்கு தலாக்கில் நிற்கிறான். பாக்குறீங்களா? இந்த படத்தை பார்த்தா நீ ஏமாந்து போற. படத்துல எத்தனை கதாநாயகன் உனக்கு காட்டணும்? 4 வருஷம் காதலிச்சு ஒரே மாசத்துல முடிஞ்சு 4வது புருஷன் தான் போயிட்டு இருக்கான். இப்படியே நீங்க பாக்குறீங்க. மனசு அப்படித்தாங்க சொல்லும். நம்மளுக்கு அப்படி தோணுது. தூரமா இருக்கிற வரைக்கும் என்ன தெரியும்? அப்படி தோணிக்கிட்டே இருக்கும். என்னன்னு தோணிக்கிட்டே இருக்கும். பக்கத்துல போனா எல்லாம் உங்களுக்கு சகஜம்தான். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? அப்ப இந்த 2 வருஷமா என்ன செய்யறது? சோகத்தில் என்ன பேசுவாங்க? ஒன்னும் இல்லை. ஒருத்தனை நிப்பாட்ட வச்சு நீ உன்னுடைய அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுன்னு போன பேசுவானா? அம்மாட்ட பேசுறது இவ்வளவு, தம்பிகிட்ட பேசுறது இவ்வளவுதான், தங்கச்சிட்ட பேசுறது இவ்வளவுதான். இவங்க மட்டும் விடிய என்ன பேசுறாங்கன்னு தெரியும். விடிய நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒருவர் புரியுறாங்க. என்ன புரியுற? நீ என்ன இளவ பேசுற? உன பேசுறதுல என்னதான் ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன தேவையில்லாத பேசுறது, வேற ஒண்ணு இல்லை. அவரு என்ன செய்யறது? பில்டப் பண்ணி அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யறது? அவ காதல பூவை சுத்துறது. அவ என்ன செய்யறது? அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் பூவை சுத்துறது. இதான் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ திருமணங்கள், முடிவாக்கப்பட்ட திருமணங்கள் அந்து போய் இருக்கிறது. இவங்க அங்க 2 குடும்பமும் சேர்ந்து பேசியிருப்பாங்க. இங்க இடையில நாளாக பேச்சு சகஜமாக பாத்தீங்களா? இவன் என்னத்தையாவது சொல்றது. நீ இப்படிப்பட்டவனா, நீ இப்படிப்பட்டவனான்னு சொல்லி என்ன செய்யறது? எனக்கு இந்த பொண்ணு வேணாங்கிறது, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாங்கிறது. இப்படி அந்து போன திருமணம் எவ்வளவு வேணும்? கோட்டாங்க போய் பாரு. நீ உனக்கு ரசனையா தெரியும், போய் பாரு. நாசமா போய் கிடக்குது எல்லாமே. திருமணம் அது கல்யாணம் பண்ண, இல்லாட்டி நீ பண்ண வேணா தொலைஞ்சு போ. அதுக்கு போய் நீ பதில் சொல்லிக்க. நீ இரு குடும்பத்தினுடைய நிம்மதியும் கெடுத்து இருக்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி என்ன இப்படி சண்டையா திடீர்னு பிரிஞ்சிருவாங்களா? அதுக்கப்புறம் அவளுக்கு வேற மாப்பிள்ளை, இவனுக்கு வேற பொண்ணு. அதாவது உருப்படியா இருக்குமா? அங்க ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு வைங்களேன், உடனே என்ன செய்ய மாட்டேன்? அன்னைக்கு அவளுடைய கை உடனே என்ன செய்யறது? என் நம்பர் ஏற்கனவே இருக்குல்ல வாட்ஸ்அப்ல, ஐ எம் போடா பூரிம்பா. என்னது ஐ எம் சாரின்னு எழுதுறது? கள்ளக்காதல் வருது இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் தான் கள்ளக்காதலா மாறுறது. என்னது சாப்பிடணும்? அழகா சாப்பிடு. ஏன் திருட்டுத்தனமா ஏன் சாப்பிடுற? ஏன் அதிகப்படியா ஏன் சாப்பிடுற? எல்லாம் ஒண்ணுதான். மனிதனுடைய ரசனை தான் வேற. அப்ப இதுல எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பூந்து கொண்டு என்ன செய்யும்? இதெல்லாம் தான் வரம்புங்கிறார். இது நிறைய ஹதீஸ்களை நம்ம இதுல சொல்லலாம். ஆனா அதுக்குரிய நேரம் முடியும் போது பாத்தீங்களா? அதனால மார்க்கத்துல எல்லாத்துக்கும் வரமுறை இருக்கிறது. எந்த ஆசையும் இஸ்லாம் என்ன செய்யல, தடுக்கவே இல்லை. தடுத்திருக்க ஏதாவது ஆசையா? அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஆசையை கொடுத்துருக்கானோ அது ஏதாவது தடுத்திருக்கிறானா? தடுத்திருந்தா உங்களுக்கு பாதிப்பு இருந்தா மட்டும்தான் தடுத்திருப்பான். நல்லதெல்லாம் தடுக்கவே கிடையாதுங்க. கோழி சாப்பிடாதீங்க நல்லா தடுத்தா இருக்கிறான். ஏன் தடுக்கல? மனுஷன் விரும்புறான், நல்லதான், நீ சாப்பிடாத, சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. அவன் தடுக்கதை பார்த்தீங்கன்னா மனித சமுதாயத்துக்கு தீங்கு வரதை மட்டும் தான் தடுத்திருப்பான். நீ திருமணம் பண்ணுன்னா கள்ளக்காதல் வைக்காதேங்கிறான். நீ திருமணம் பண்ணுன்னா வேற மாதிரி ஒழுங்கு இதைத்தானே சொல்றான். ஹராம விடுறதுக்கு என்ன யோசிக்கணும்? ஹலால செய்யறது இருக்குல்ல, எத்தனையோ வழிமுறைகள் இருக்குல்ல. அதனால நல்ல வகைக்கீங்க. வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாசமாக்கி விடக்கூடாது. நாம இன்றைக்கு விழிப்புணர்வோட இருக்கோம். நாமும் இதை படித்து நமது சந்ததிகளுக்கும் படித்து கொடுத்து சமூகத்தை அந்த உளப்பூர்வமான மனநோய் சொல்லுவாங்கல்ல, அது விடுபடக்கூடிய சமுதாயமாக மாற்ற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு உங்களுடைய நிகழ்ச்சி. அன்பினியவர்களே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய குடும்பவியல், திருமணவியல், இல்லறவியல், இதே நம்ம 1 மாசம்
ரமலானுக்கெல்லாம் நிகழ்த்துவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீளமாக நம்ம நிகழ்த்தலாம். அத்தனை விஷயங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப பொடும்போக்கானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருமணங்கிறது பேருக்கு தான் நடக்கிறார். பார்க்குறீங்களா வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அங்கே டான்ஸுகள் நடக்கிறது எல்லாம் இஸ்லாமிய பருதாவை போட்டுக்கிட்ட டான்ஸு இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, எல்லாம் வரம்பு மீறல் தான். பேர் என்ன, நபி வழி திருமணம்ங்கிற பேரு தான் இருக்கிறதே தவிர எதெல்லாம் நபி வழியில இல்லையோ அத்தனை விதமான அதே மாதிரி இந்த சாப்பாடு எவ்வளவு வேஸ்ட் பாக்குறீங்களா. இஸ்லாமிய மரபெல்லாம் தாண்டி தாண்டி வருது. ஒரு விருந்து கொடுக்குறீங்க, உங்களை நான் கூப்பிடுறேன், நான் என்ன பண்றேன், வீட்டுக்காக சட்னி அது இருக்கு, இதுக்கு நீயே போய் எடுத்து தின்னுங்கிறேன். இது ஒரு விருந்தா? விருந்துன்னா என்ன? சோத்துல இல்ல விருந்து, அரவணைப்புல தான் வரும். நான் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இதுக்கு பேர் தான். இன்னைக்கு என்ன விருந்து போன மாதிரி பஃபே திருமணம் மாதிரி பேரு, ஆளாளுக்கு வேலைகளை திங்கிறோம். அது யாரு திம்பா? இந்த திங்கிறதே வேலையை வச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் தான் திம்பான். அவனுக்கு தான் நம்மளுக்கு இப்போ 2 பீஸ் எடுக்கணும்னு இருக்கோம், நம்மளுக்கு மனசு வராது. அஜத்து போய் 3 பீஸ் கையில் வைக்கிறாருங்கிற மாதிரி வரும்ல. நீ வச்சேன்னா எனக்கு 4 பீஸ் வைப்பேன், எல்லாத்துக்கும் நல்ல உணர்வு வருமா? அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய மரபுக்கு எதிரான. நம்ம என்ன இந்த ஆடம்பரம் உலகத்தோட இந்த பார்வையை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர விருந்தாளிகளை விருந்தாளியா பார்க்கணும். அவன் ஹோட்டலுக்கு வரல, அவனா போய் உட்காந்து அவனா இலை எடுத்தெல்லாம் போடுறாங்களா, ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க இல்லையில. இப்படி இஸ்லாமிய மரபுகள் முழுவதும் என்ன செய்யப்படுகிறது? இஸ்லாமிய திருமணத்தில் சாகடிக்கப்படுகிறது. அதை உயிரூட்டக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.